ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதுக்கு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவைக்கு 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அவல், 1/2 கப்பு ரவை, 1/4 கப் தயிர், இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. ரொம்ப பூ போல் சாஃப்டாக இருக்கும் இந்த டிஃபன் ஐட்டம். அதையும் நல்லா 2-3 முறை கழுவி மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக ரவை வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதிலையே அந்த அவலையும் சேர்த்துக்கலாம். அவலும் பார்த்தா ஊறி இருக்குது. அவள் நான் தண்ணிலாம் ஊற்றி ஊற வைக்கல. அது வந்து நல்லா 2-3 முறை கழுவிட்டு வச்சாவே போதும், அதுவே ஊறிடும். நல்லா தண்ணி வடிகட்டிட்டு தான் வச்சுருந்தேன். இது போல் செய்து குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் தவிர. வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் துருவின கேரட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இல்லை தயிர் இருந்தால் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன அளவில் போட்டோம்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை சின்னதாக வடை மாதிரி தட்டி நம்ம இட்லி குண்டானில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சின்னதாக தட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தட்டி பார்த்தா நல்லாவே தட்டுறதுக்கு வருது. கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சிடலாம். இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம், வதக்க கூட இல்லை. இது அப்படியே ஆவியில் தான் வேக போகுது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதுக்கு நம்ம சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். தாளித்து நம்ம டீ கூட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க இப்போ ஸ்கூல்லேருந்து வருதுன்னா என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் பிடிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த சூட்டிலே தாளிச்சிக்கலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ அதிலையே அப்படியே கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தாளித்து நம்ம டீ கூட ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். மேலே கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் தாளிக்காமலே சட்னி சாம்பாருக்குமே சாப்பிட்லாம். சூப்பரான டிஃபன் ரெடிங்க. மாவு இல்லாத சமயத்தில் என்ன செய்யணும்னு கன்ஃபியூஷன் ஆகாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.